நல்லபடியா பால் சுரக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அம்மா ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும். ஏன்னா, மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் பொழுது, நான் சொல்ற அந்த நியூரோ எண்டோகிரைன் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆக்ஸிடோசின் செக்ரீஷன் கம்மியாகும். நல்லபடியா ரெஸ்ட் எடுக்க அம்மாக்கு தெரியணும். தாய்ப்பாலோட உற்பத்திய இன்கிரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? பால் சுரக்கிறது வந்து ஒரு அமுத சுரபி மாதிரி. நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அது சுரக்கும். அதனால குழந்தைக்கு எவ்வளவு சீக்கிரமா நீங்க ஃபீட் பண்ணி உங்க பிரெஸ்ட்ட எம்ப்டி பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு மில்க் வந்து இன்கிரீஸ் ஆகும். இதனால தான் நைட் நீங்க ஃபார்முலா மில்க் குடுத்து, அத வந்து நீங்க அந்த அந்த சைக்கிள் வந்து பிரேக் பண்ணாம இருக்கணும். நீங்க நைட்ல ஃபார்முலா மில்க் குடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நைட்ல தான் ஆக்ஸிடோசின்ற ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த ஹார்மோனோட ரிலீஸ வந்து நீங்க ஸ்டாப் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த டைம்ல வந்து பேபி வில் நாட் சக்கிள் ஆன் தி பிரெஸ்ட். குழந்தை வந்து பிரெஸ்ட்ல வந்து சக்கிள் பண்ணாம இருக்கிறப்போ அந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து கம்மியாகி அடுத்த நாளைக்கு உங்களுக்கு சப்ளை வந்து கம்மியாயிடுது. ஸோ வந்து இன்டரப்ட் பண்ணாம குழந்தைய வந்து எவ்ரி ருட்டீனா பிரெஸ்ட்ல நீங்க போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாம உங்களுக்கு சப்ளை வரும். அடுத்து வந்து அம்மாக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியா இருக்கணும். நியூரோ எண்டோகிரைன் ரிஃப்ளெக்ஸ்ன்றதுனால உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் உங்க மைண்ட் அஃபெக்ட் பண்ணும்பொழுது அந்த ஹார்மோனோட செக்ரீஷன் கம்மியாகி உங்களுக்கு மில்க் கம்மியாகும். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வந்து அம்மா இருக்கணும். அம்மா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கிறது அவங்க கையில மட்டும் இல்ல, அவங்க ஃபேமிலி கையிலயுமே இருக்கு. ஸோ அந்த பார்ட்னர் ஆஃப் த மதர் ஆஸ் வெல் அஸ் த ஃபேமிலி மெம்பர்ஸ், வீட்ல இருக்கிற அம்மா, மாமியார், சிஸ்டர் இன் லா, அவங்க ஹஸ்பண்ட் எல்லாமே அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு என்வாயன்மெண்ட் குடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.